வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் கஞ்சாவுடன் ஒருவர் கைது. ஜனாதிபதி ரணிலிற்கு 34 கட்சிகள் ஆதரவு. அனைத்து இந்திய மருத்துவ சங்கத்தினரால் நாளை வேலை நிறுத்த போராட்டம். ஆப்பிரிக்க நாடுகளில் தீவிரமடையும் குரங்கம்மை நோய், மக்களுக்கு எச்சரிக்கை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி வெல்லும் என்கிறார் ரவி சாஸ்திரி. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் விடுதி ஒன்றில் 3 கிலோ கஞ்சா போதைப் பொருளுடன் தங்கியிருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நுணாவில் பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் நேற்று மாலை குறித்த நபர் 3 கிலோ கஞ்சா போதையுடன் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சந்தேக நபரை சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் யாழ் மாவட்டத்தின் 3 பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளிடம் விசாரணைகள் இன்று இடம்பெற்றுள்ளது. உடுவில், கோப்பாய் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்டோருக்கான விசாரணைகள் இன்று காலை இடம்பெற்றது. இவ்விசாரணைகள் காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தினால் உடுவில் பிரதேச செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. பருத்தித்துறை, மருதங்கேணி மற்றும் கரவட்டி பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்த மக்களுக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தினால் நாளையும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் யாழ்ப்பாணம், சங்கானி, சண்டிலிப்பாய், காரைநகர், நல்லூர், சாவகச்சேரி, நெடுந்தீவு, ஊர்காவற்றுறை மற்றும் வேலணி பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்தோருக்கு யாழ்ப்பாண பிரதேச செயலகத்திலும் விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து 34 கட்சிகள் கையெழுத்திட்டுள்ளன. இயலும் ஸ்ரீலங்கா இணக்கப்பாட்டில் 34 கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து இன்று காலை கொழும்பு வாரடஸ் எச் ஹோட்டலில் கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையில் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு தனது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்காக எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று ஸ்ரீ தலதா மாளிகைக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் தேவடன நிலைமை உள்ளிட்ட விகாரை, பஸ்நாயக்க நிலைமைமார்கள் ஆகியோரிடம் ஆசைகளை பெற்றார். தொடர்பான இந்திய செய்திகள். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்விற்கு உட்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பல்வேறு தரப்பினராலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாளை சனிக்கிழமை நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவித்தல் ஒன்றை முன்வைத்துள்ளது. சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி தொடக்கம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரையில் நாடளாவிய ரீதியில் மருத்துவ சேவைகள் நிறுத்தப்படும் எனவும் அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து சிகிச்சை பிரிவுகள் தவிர வேறு எந்த மருத்துவ சேவையும் செயற்பட மாட்டாது எனவும் திட்டமிடப்பட்ட சில அறுவை சிகிச்சைகளும் நடத்தப்பட மாட்டாது எனவும் குறிப்பிட்டுள்ள அதேவேளை மருத்துவர்களுக்கான பாதுகாப்பிற்கு அரசு அதிகாரிகளே பொறுப்பு எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகையும் அரசியல்வாதியுமான குஷ்பு தான் வகித்து வந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குஷ்புவின் ராஜினாமா கடிதத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2010ஆம் ஆண்டு காலகட்டத்தில் குஷ்பு திமுகவில் இணைந்து பணியாற்றியதை அடுத்து அக்கட்சியிலிருந்து விலகி 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்துள்ளதோடு தொடர்ந்து தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக சார்பில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இருப்பினும் குஷ்புவிற்கு பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது.
வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு குஷ்பு தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதன் பின்னர் பல்வேறு சர்ச்சைகளில் தொடர்ந்து குஷ்பு சிக்கி வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள். தாய்வான் நாட்டின் ஹிவாலின் பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த நில அதிர்வு 6.3 ரிக்டர் அளவில் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவிய குரங்கம்மை நோய் தொற்று ஸ்வீடன் நாட்டிலும் உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே அதன் பரவலையொட்டி உலக சுகாதார ஸ்தாபனம் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. தமிழுக்கு பொது சுகாதாரத்துறை மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் சுகாதார அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அனுப்பப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, குரங்கம்மை பாதிப்புள்ளவர்கள் என யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். மேலும் அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக காங்கோ மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் வருபவர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். கடந்த 21 நாட்களுக்குள் குரங்கம்மை பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்களை கண்டறியவும், குரங்கம்மை அறிகுறிகள் இருப்பவர்களை மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைப்பதற்காக ஏற்பாடுகளை வலுப்படுத்தவும். யாருக்காவது பாதிப்பு கண்டறியப்பட்டால் அது குறித்து அவர் பயணித்த விமான நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும். அந்த விமான நிறுவனம் தொற்று பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றுள்ளது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். 2036 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த இந்தியா கனவு காண்கின்றதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆற்றிய விசேட உரையின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, பாரிஸ் ஒலிம்பிக் 2024 இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய அனைத்து விளையாட்டு வீரர்களையும் வாழ்த்தியிருந்தார். மேலும் பாரா ஒலிம்பிக்கிற்கு பயணிப்பவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். G20 உச்சி மாநாடு போன்ற பெரிய நிகழ்வை நடத்துவதற்கான உட்கட்டமைப்பு இந்தியாவிடம் உள்ளது என்பதை ஏற்கனவே நிரூபித்துள்ளதாகவும் 2036 ஒலிம்பிக் போட்டிகளை நடாத்துவதே நாட்டின் அடுத்த கனவு என்றும் அவர் கூறியுள்ளார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் 19 பதக்கங்களையும், பாரா ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 111 பதக்கங்களையும் வென்ற வரலாற்று சிறப்பு இந்தியாவை சாரும். எதிர்வரும் 28ஆம் தேதி தொடங்கும் பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கிற்காக இந்தியா 84 தடகள வீரர்களை அனுப்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய பந்து வீச்சாளர்களின் தரம் மற்றும் முன்னணி வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோரை உள்ளடக்கிய வலுவான துடுப்பாட்ட வரிசை ஆகியவற்றால் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை தொடர்ச்சியாக 3வது முறையாக இந்திய அணி வெல்லும் என முன்னாள் பயிற்சியாளரான ரவி சாஸ்திரி கூறியுள்ளார். இந்திய அணியில் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி ஆகியோர் உடற்தகுதியுடன் உள்ளனர் என்றும் இவர்களுடன் முகமது ஷிராஜு, ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ரவிச்சந்திர ஜடேஜா போன்றோரும் உடற்தகுதியுடன் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி 3-1 என்ற கணக்கில் கைப்பற்றும் என அந்த அணியின் முன்னாள் கேப்டனான ரிக்கி பாண்டிங் கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.